கூண்டோடு சிறைக்கு செல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் என்னப்பா சொல்கிறா என்று கேட்கலாம். ஊழல் வழக்கிலும் சரி, ஒட்டுமொத்த சொத்து குவிப்பு வழக்கிலும் சரி, முதல் ஆளாக வரக்கூடிய பெயர்கள் திமுகவில் உள்ள பெயர்கள்தான். அந்த வரிசையில்தான் தற்பொழுது டூஜி வழக்கு சொல்ல மறந்த கதையாக இத்தனை நாட்களாக, ஏன் இத்தனை வருடங்களாக நீடித்து கொண்டிருந்த வழக்கு ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகிறது. 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன், ராசா மற்றும் இன்னும் 18 நபர்கள் ஆகியோர் விடுதலை செய்வதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது தற்கொலை இவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் சாதிக் பாஷா அவர்களது தற்கொலை உண்மையிலேயே தற்கொலை கிடையாது என்றும் அவரது மனைவி வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிவிட்டது என்றும், சமீபத்தில்தான் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக சாதிக் பாஷாவின் மனைவி டெல்லி சிறப்பு சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கனிமொழி பற்றியான தகவல்களையும் எனது கணவர் பற்றியான தகவல்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிபிஐ துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, அவர் மறைத்து வைத்திருந்த சில ஆவணங்களையும் சிபிஐ துறை அதிகாரிகளிடமும் ஒப்படைத்துள்ளார். சுமார் 50,000 கோடி 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 50,000 கோடி என்பது மிகப்பெரிய ஒரு மோசடித்தனமான ஊழல் என்றே கூறலாம். டெண்டர் முறைகேடு என்றே நாம் கூறலாம். முதல் வருவதற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது செய்த முறைகேட்டின் காரணமாக இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டதாகவும், இவர்கள் தேச துரோகிகள் கூட அழைக்கப்படலாம் என்ற அளவிற்குத்தான் இவர்களது செயல்பாடுகள் இருந்ததாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மத்தியில் எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சி, அதாவது இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று முனைப்போடு இருந்தார்கள். ஆனால் தலைகீழ் நின்று தண்ணீர் குடிக்கும் விதமாக இவர்களது நிலைமை மாறிவிட்டது. 3வது முறையும் மோடி அவர்கள் பிரதமராக வந்துவிட்டார். இவர்களது வழக்கும் விசாரணைக்கு வந்துவிட்டது. நாளை காலை இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி, ராசா மற்றும் 13 நபர்களும் உடன் ஆஜராகப்படுவார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.